நாடாளுமன்றம் என்பது மக்களின் பிரதிநிதிகள் ஒன்றுகூடி நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மகத்தான ஜனநாயக இடம். அந்த உன்னதமான அவையில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற மிகவும் பொறுப்புமிக்க பதவியில் வீற்றிருக்கும் ராகுல் காந்தி நடத்தும் கேலிக்கூத்துகளை பார்த்தால் இதெல்லாம் ஒரு பொழப்பா என்று சாமானிய மக்கள் எள்ளி நகையாடுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. சமீபத்தில் நடந்த மக்களவை நிகழ்வில் சபாநாயகர் ஓம் பிர்லா மிக தெளிவாக, உங்கள் மைக் ஆன் செய்யப்பட்டுத்தான் இருக்கிறது, பேச வேண்டிய விவகாரத்தை முறையாக பேசுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வழிகாட்டுகிறார். ஆனால் ராகுல் காந்தியோ சபாநாயகரின் வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கேமராக்கள் நேரலையில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே தன் சொந்த கையால் தன் முன்னிருக்கும் மைக்கின் பொத்தானை அழுத்தி அதை அணைத்து விடுகிறார். அடுத்த கணமே என் மைக்கை ஆஃப் செய்து விட்டார்கள், எதிர்க்கட்சியின் தொண்டையை நெரித்து விட்டார்கள், நாட்டின் ஜனநாயகத்தையே முடக்கிவிட்டார்கள் என்று அவைக்குள்ளும் பின்பு அவைக்கு வெளியேயும் கூச்சல் போடுகிறார். அங்கிருந்த கேமராக்கள் அத்தனையையும் மிக தெளிவாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் போது தன் சொந்த கையாலேயே மைக்கை ஆஃப் செய்துவிட்டு பழியை சபாநாயகர் மீதும் அரசு மீதும் போடும் இந்த மலிவான அரசியல் நாடகம் எந்த மாதிரியான முதிர்ச்சி என்று தெரியவில்லை. மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேச துப்பில்லாமல், தீவிரமான விவாதங்களை எதிர்கொள்ள திறனில்லாமல் தினமும் மைக் அணைப்பு நாடகத்தை மட்டுமே அரங்கேற்றி அனுதாபம் தேட முயல்வது ஒரு கேலிக்கூத்தான யுத்தி. பொதுமக்களின் வரிப்பணத்தில் கோடிக்கணக்கில் செலவழித்து நடத்தப்படும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாட்டின் பாதுகாப்பு, கல்வி, பொருளாதார வளர்ச்சி, இளைஞர்களின் வேலைவாய்ப்பு என எத்தனையோ முக்கிய மசோதாக்களை விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு ஒரு குழந்தையைப் போல மைக்கை ஆஃப் செய்து விளையாடுவதும் பின்னர் வெளியே வந்து ஊடகங்களுக்கு முன்னால் நின்று கொண்டு பொய்யான அனுதாப அலை வீச பார்ப்பதும் மிக மோசமான அரசியலின் அடையாளம். சபை மரபுகளையும் சபாநாயகரின் உத்தரவுகளையும் மதிக்காமல் தானாகவே மைக்கை அணைத்துவிட்டு புலம்புவது எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கே உண்டான கண்ணியத்தை சீரழிப்பதாக இருக்கிறது. மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய மேடையை தன் சொந்த அரசியல் லாபத்திற்காகவும் ரீல்ஸ் போடுவதற்காகவும் ஒரு நாடக மேடையாக மாற்றுவது நாட்டின் ஜனநாயகத்தையே அவமதிக்கும் செயலாகும். நாடாளுமன்றத்தின் புனிதத்தை காத்து போலியான நாடகங்களை நிறுத்திவிட்டு முறையான விவாதங்களில் இறங்குவதே ஒரு பொறுப்புள்ள தலைவருக்கு அழகே தவிர இதுபோன்ற சிறுபிள்ளைத்தனமான வேலைகள் அல்ல என நெட்டிசன்கள் கிழித்து தொங்கவிடுகிறார்கள்.